அங்கிறப்போ எனக்கு பாய் ஃப்ரெண்ட், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் என்று தொடங்கும். பின்னாலே என் காதலி என்று மாறும். பின்னாலே என் உயிர் என்று மாறும். பிறகு என் மனைவி அவள்தான், இல்லாவிட்டால் செத்து விடுவேன் என்று மாறும். இந்த பழக்கம் எல்லாம் எவ்வளவு பொல்லாத தன்மைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. இன்னைக்கெல்லாம் யாராவது ஒரு கல்லூரி மாணவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவன் பரிதாபமா பார்க்கப்படுறான். அதே போல எந்த பெண்ணுக்காவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவன் நிலைமை பரிதாபமானதாக பார்க்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் சந்திக்கிற போது ஷைத்தான் மூணாவதாக கூட இருக்கிறான். இவர்கள் ஒருவேளை உள்ளத்தளவிலே நல்லவர்களாக இருந்தாலும் விரைவாக கெடுப்பதற்கு அவர்களுக்கு இது போதுமானது. கோவையிலே பட்டதாரி பெண் ஒருத்தி ஒரு தவறானவனோடு நல்லவன் என்று நம்பி பழகி ஊட்டி போகிற வழியில் ஒரு இடத்தில் கடைசியிலே கற்பையும் இழந்து படுகொலை செய்யப்பட்டு ஊடகங்களின் தீனியாக அந்த குடும்பம் மாறி போகிற அவலம் நடக்கிறது. ஏன் இன்னமும் இது வாலிப பெண்களுக்கு உரைக்கவில்லை?